நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் பிறந்த நாளை செப்டம்பர் 5ஆம் தேதியை ஆசிரியர் பெருமக்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நாடெங்கும் ஒரு ஆசிரியராக இருந்து துணை ஜனாதிபதியாக உயர்ந்து அதற்கடுத்து ஜனாதிபதியாக உயர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்த ஆசிரியர் தின விழா நிகழ்ச்சி 5/9/2004 நாள் நாடெங்கும் நல்ல நிலையில் உற்சாகமாக எல்லா பள்ளிகளிலும் பல இடங்களிலும் கொண்டாடப்பட்டது. இதை போல நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்திற்கு உட்பட்ட கூடலூர் நகராட்சிக்கு 17வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியாக அமைந்திருக்கின்ற அரசு மேல்நிலை பள்ளி. இந்த அரசு மேல்நிலை பள்ளியில் நீலகிரி மாவட்ட கூடலூர் நகராட்சியின் 17வது வார்டு உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட மகளிர் அணியினுடைய துணை அமைப்பாளர் பொறுப்பிலும் இருந்து வருகின்ற உறுப்பினர், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினருமான திருமதி வெண்ணிலா சேகர் தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி சந்திரா, 10வது வார்டு உறுப்பினர் திரு உஸ்மான் மற்றும் மேலாண்மை குழு உறுப்பினர் முன்னணியில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. அவர்களை போற்றி புகழ்ந்து ஆசிரியர் பணி உன்னதமான பணி, அந்த உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் வழங்கப்பட்டது. தலைமை பொறுப்பு ஆசிரியராக இன்றைக்கு அந்த பள்ளியிலே பணியாற்றி வருகின்ற திருமதி யோகேஸ்வரி அவர்களால் கேக்கு வெட்டப்பட்டு அனைத்து மாணவிகளினுடைய சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் பலரும் வாழ்த்துரையும் வழங்கினார்கள். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1888ஆம் ஆண்டு சர்வப்பள்ளி என்ற இடத்துல திருத்தணி பக்கத்துல பிறந்தாரு. அவர் பல பட்டங்களை பெற்று சிறந்த ஒரு ஆசிரியராக திகழ்ந்தார். அவர் தான் நம்மளோட இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக இருந்தார். அப்புறம் அவர் தான் முதல் ஜனாதிபதியாகவும் பொறுப்பேற்றார். 1962 செப்டம்பர் 5ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் இந்த ஆசிரியர் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதாவது பிள்ளைகளுக்கு வந்துட்டு எப்படி ஆசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த தகவலை நமது நகர்வள பகுதிக்கு நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் அரசு மேல்நிலை பள்ளியிலே இருந்து தகவலை தெரிவித்தார்கள். நிகழ்ச்சிகளை எல்லாம் நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்கள் எடுத்து நமக்கு வழங்கி இருக்கிறார். இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களது நீலமலை தொலைக்காட்சியில் கண்டுகளிக்க உங்களது நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்களது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் NMTV பகுதியிலும் பார்க்கலாம். இதுவரை நீங்கள் NMTV பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் NMTV பகுதிக்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் எப்போது வேண்டுமானாலும் இது போன்ற செய்திகளை காணலாம். அதை போல நீலமலை தொலைக்காட்சி உங்கள் பகுதியில் கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளையும் உன்னதமான நிகழ்ச்சிகளும் தந்து ஒரு நவரசமான தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அவரோடு அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு பணம் கொடுத்துதான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையில் நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று கேட்டு பெற்று மகிழுங்கள் என்று நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் சொல்லி விடை வருவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.